வாழ்க்கையினுடைய இலக்கிலே தெளிவும் சரியான பார்வையும் இருந்தால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு இடர்கள் வந்தாலும் அதை தாண்டி நம்மால் செல்ல முடியும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில ஒரு கொத்தனார் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பல வருஷமாக அந்த கம்பெனிக்காக வேலை செய்தவர். வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெறலாம் என்று சொல்லி அந்த கம்பெனியினுடைய ஓனர்கிட்ட போய், ஐயா, இதுக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியாது, நான் ரிட்டையர்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி, இத்தனை வருஷமாக நீங்கள் வேலை செஞ்சுட்டீங்க, எனக்காக ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டையர் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகேங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டை கட்டி முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு, கடைசி வீடு தானே, யாருக்கோ போக போகுது, நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கு கட்டுவோம். 2 சட்டி மணலுக்கு 3 சட்டி மணல் போடுறது, 5 சட்டி சிமெண்ட்டுக்கு 2 சட்டி சிமெண்ட் போடுறதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு வீட்டை கட்டி முடிச்சிட்டார். 1.5 வருஷத்துல கட்ட வேண்டிய வீட்டை 6 மாசத்துல கட்டி, இந்தாங்க சாவி அப்படின்னு சொல்லி பொறுப்பையும் ஒப்பு கொடுக்குறார். அந்த தருணத்துல அந்த எம்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வீடு வேற யாருக்கும் இல்லை, இந்த வீடு உங்களுக்கு தான். இத்தனை வருஷமா எனக்காக நீங்க வேலை செஞ்சிருக்கிறீங்க, இந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சிருக்கிறீங்க, என்னுடைய கிஃப்டா இந்த வீடு உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு சாவியை எடுத்து அவர்கிட்டயே கொடுத்துட்டாராமா. ஐயோ, இந்த வீடு எனக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சா பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு எவ்வளவு பெஸ்டா கட்டி வைக்க முடியுமோ அவ்வளவு பெஸ்டா கட்டியிருப்பேன். தெரியாம போச்சு, நான் ஏனோ தானல்ல கட்டி முடிச்சிருக்கிறேன், இந்த வீடு எனக்குன்னு தெரியாம போச்சுன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய இறைவார்த்தை வழிபாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது சீடர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். மக்களுக்கு நற்செய்தி சொல்லி ஆகிவிட்டது, புதுமைகள் எல்லாம் மக்கள் கண்டிருக்கிறார், இதையெல்லாம் பார்த்த மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்காக சீடரிடம் கேள்வியை கேட்கிறார். மக்கள் என்னை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேள்வியை கேட்கிறார். சீடர்களும் மக்களுடைய பிம்பமாக இருந்து பதிலை கொடுக்கிறார். நீங்க எலியா, இல்லை நீங்க திருமுழுக்கு யோவான், ரெண்டுமே இல்லை, முன்னொரு காலத்துல வாழ்ந்த ஒரு இறைவாக்கினர் உயிர் தெளிந்து விட்டார் என்று மக்கள் பார்க்கிறார்கள் என்று கூறுகிறார். சரி, இதெல்லாம் 3வது மனுஷங்க சொல்றது, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லி சீரர்களிடம் கேட்கும் பொழுது பேதுரு மற்ற சீரர்களுக்கு பிரதிநிதியாக இருந்து இந்த வார்த்தையை கூறுகிறார். நீர் கடவுளுடைய மெசியா என்று சொல்லி தனது நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பதிலை எதுவுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இவர்கள் நம்பிக்கொண்டிருந்த மெசியா என்பவர் ஒரு அரசியல் சம்பந்தமான மெசியா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய மெசியா என்று எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த சீடர்கள் கூட அரியணையில் ஏறும் பொழுது எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பிலே தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான மெசியா, அரசியல் சம்பந்தமான மெசியா அல்ல, அரியணையில் வீற்றிருக்கக்கூடிய மெசியா அல்ல, மாறாக உங்களுடைய உயிருக்காக, உங்களுடைய மீட்புக்காக தனது உயிரையே கொடுக்க வந்த மெசியா என்று சொல்லி தனது இறப்பையும் பாடுகளையும் முதல் முறையாக முன்னறிவிக்கின்றார். இதுதான் தெளிந்த பார்வை. தனது இலக்கு என்ன என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார். மக்களுடைய பார்வையை ஒரு பக்கமாக இருக்கலாம், அல்லது தன்னோடு இருக்கக்கூடிய சீரனுடைய பார்வை ஒரு பக்கமாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய பார்வை என்ன, தன்னுடைய இலக்கு என்ன என்பதை ஆண்டவர் இயேசு நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையையும் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன என்பதை அறிந்து வைத்திருக்கிறோமா? அந்த வாழ்க்கைக்கான பயணத்திலே பாதையிலே சரியாக சென்று கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பார்வையெல்லாம் தெளிந்த பார்வையாக இருக்கிறதா? நம்முடைய திட்டங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இலக்கு என்ன என்று தெரியாமலேயே கால் போன போக்கிலே, மனம் போக்கிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பாதையிலே மேடு பள்ளமாக, சறுக்கல்களும் தோல்விகளுமாக இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இலக்கு என்ன என்பதை நிர்ணயிப்போம். அந்த வாழ்க்கை இலக்கை நோக்கிய பாதைகளுக்கான திட்டங்களையும் பாதைகளையும் சரியாக தேர்ந்தெடுப்போம். அதற்கான அருளையும் ஆசிரியும் இந்த இறையிலே திருப்பலியிலே வேண்டுவோம். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.